திருமங்கையாழ்வாருடைய திருமேனி என்பது அற்புதமான திருமேனி. இவரோ நாயிகா பாவத்திலே பரகால நாயிகா என்னும்படியான நிலையிலே மிக அழகிய பெண் பிள்ளையாகத்தான் எம்பெருமான் அவரை தான் கண்டிருக்கிறான். காவியம் கண்ணியெண்ணில் கடிமாமலர் பாவையொப்பாள். இந்த பெண் பிள்ளையோ சாட்சாத் மகாலட்சுமியை போலவே அழகுமிக்கிருக்கக்கூடிய பெண் பிள்ளை என்னும் குணம் மிக்கிருக்கக்கூடிய பெண் பிள்ளை என்னும் வர்ணித்து காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த பாசுரங்கள் எல்லாம் திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவனையிலே தாம் பாடின பாசுரங்களாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விலட்சணமான அனுபவம். அந்த திருமங்கையாழ்வாருடைய திருமேனி அழகு அத்தனை ஆச்சரியமான அழகு படைத்ததாய் இருக்கக்கூடியது. அதனால்தான் மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை சேவித்துவிட்டு மிக ஆச்சரியப்பட்டு இந்த அழகானது என் கண்ணை விட்டு ஒரு நாளும் அகன்றிடாது என்று காட்டுகிறார். அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. உரைகழிந்த வாழையொத்த விழிமடந்த மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பி மேல் குறையெடுத்து மடலெடுத்த குறையலாளி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த குத்தமத்த செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மடியொதுக்கி மனமடக்கி வாய்புதைத்து ஒன்னலார் கரைகுளித்து வேலனைத்து நின்ற இந்த நிலைமைதான் என் கண்ணை விட்டு அகன்றிராது கலியன் ஆணை ஆணையே என்று சொல்லும்படியாக இந்த அற்புதமான அழகு என் கண்ணை விட்டு அகலவே அகலாது என்று காட்டுகிறார். வேதம் சொன்னதான அந்த திருமந்திரத்தை திருமாலான எம்பெருமான் அவருக்கு திருமங்கையாழ்வாருக்கு உரைக்க அவர் மடி ஒதுக்கிக் கொண்டு மனத்தை அடக்கிக் கொண்டு வாயை புதைத்துக் கொண்டு கையிலே இருக்கக்கூடிய வேலை அணைத்துக் கொண்டு அனைத்த வேலும் தொழுதகையும் என்னும்படியாக தான் அமைந்திருக்கக்கூடிய நிலை அதுதான் அந்த திருமங்கையாழ்வாருடைய அழகான திருமேனி. அது என் கண்ணை விட்டு அகன்றிடாது கலியன் ஆணை ஆணையே. தற்போது நாம் அனுதினமும் திருநகரியிலே தரிசிக்கும் திருமங்கையாழ்வாரின் அர்ச்சா திருமேனி அன்றைய நாளில் திருமங்கையாழ்வார் முன்னிலையிலேயே வடிவமைக்கப்பட்டது. திருமங்கையாழ்வார் திருக்குறுங்குடியில் இருந்தபோது தம்மை போலவே ஓர் விக்கிரகத்தை செய்து தன் சக்தி முழுவதையும் அவ்விக்கிரகத்தில் செலுத்தி ஆறத் தழுவினார். தன்னை போல் வடிவமைக்கப்பட்ட இந்த விக்கிரகத்தை அணைத்துக் கொண்டு ஐக்கியமாகி தனது சக்தி முழுவதும் இந்த அர்ச்சா திருமேனியில் ஆவிர்பவித்தார் திருமங்கையாழ்வார். ஜீயரான மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் செய்தபோது இந்த திருமேனி வடிவழகை கண்டு அனைத்த வேலும் தொழுத கையுமாய் புன்முறுவல் காட்டும் திருமுகம் கொண்டு சிந்தனை கிணியானை வணங்கும் குமுதவல்லி மணாளனை சீர்மிகு அடியவரை போற்றித் தொழுதார். இப்படி புகழ்வாய்ந்த திருமங்கையாழ்வாரின் அர்ச்சா திருமேனியை அந்நாளில் திருநகரியிலிருந்து திருவரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்து நம்பெருமாள் உத்தரவுப்படி மஞ்சள் குழி வைபவத்தை நடத்தி வைத்தனர். காலப்போக்கிலே இந்த மஞ்சள் குழி வைபவம் திருநாங்கூரில் அமைந்துள்ள காவிரியின் கிளை நதியான மணிகர்ணிகா நதியிலே நடத்தப்பட்டது. அதன் பிறகு ஆழ்வார் திருநகரியிலே மாறனுக்கு நடக்கும் தமிழ் விழா போலே மங்கை மன்னனுக்கும் ஓர் தமிழ் பெரும் விழா நடத்த திட்டமிட்டு திருநாங்கூர் திவ்ய தேச மங்களாசாசனம் மற்றும் 13 கருட சேவை திருவிழா கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அங்கே நவ திருப்பதி எம்பெருமான்களின் மங்களாசாசனம் என்றால், இங்கே திருநாங்கூர் 11 திவ்ய தேசத்து எம்பெருமான்களின் மங்களாசாசனம்.
அங்கே தாமிரபரணியில் தீர்த்தவாரி என்றால் இங்கே காவிரிக்கு பெருமை சேர்க்கும் மஞ்சள் குழி திருமஞ்சனம். ஆயினும் ஏக கண்டர்களாய் ஆழ்வார்கள் பாடிய இன்தமிழ் ஒன்றே. திருமாலே பரம்பொருள், அவன் திருவடி பற்றி திருவருள் பெறுவதே திருமாலடியவர்களுக்கு ஏற்றம். திருநாங்கூர் திவ்ய தேசங்களோ 11. திருநாங்கூர் மணிமாட கோவிலிலே 11 கருட சேவை உற்சவம்தானே நடைபெறுகின்றது. அப்படியானால் 13 என்ற கணக்கு எப்படி வரும்? திருநாங்கூர் மங்களாசாசன உற்சவம் தை அமாவாசையன்று முதல் நாள் தொடங்கி மறுநாள் மங்களாசாசன உற்சவம் 11 கருட சேவை கண்டு 3ஆம் நாள் இரவு திருவாலியிலும் திருநகரியிலும் 2 கருட சேவை உற்சவம் நடைபெறும். எனவே இவ்வுற்சவத்திலே 13 எம்பெருமான்களை கருட சேவையில் நாம் தரிசிக்கலாம். திருநாங்கூர் திவ்ய தேசங்களிலே திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருநகரி என்னும்படியான அற்புதமான திவ்ய கஷேத்திரம். தை மாசம் அமாவாசையிலே திருமங்கையாழ்வார் தான் அற்புதமாக இந்த மஞ்சக்குழி என்னும்படியான அற்புதமான திருமஞ்சனோத்சவத்தை கண்டழுகிறான். காவிரிக்கரையிலே அமைந்திருக்கக்கூடியது திருவரங்கம். அதே போல காவிரிக்கரையிலே திருநகரியிலே அற்புதமான ஒரு மண்டபத்திலே மஞ்சக்குழி மண்டபம் என்னும்படியான அந்த மண்டபத்திலே திருமங்கையாழ்வார் திருமஞ்சனோத்சவம் அதி விலட்சணமாக நடைபெறும்படியான உற்சவம். சமீப காலமாக அந்த திருமங்கையாழ்வாருடைய விசேஷ உற்சவம் தொடர்ச்சியாக இரவு அந்த திருமங்கையாழ்வார் புறப்பட்டு வயல்வெளி அல்ல வரப்பல்ல எதுவாயிருந்தாலும் அதன் மீது ஏறி இறங்கி, ஏனென்றால் இவர் திருவரங்கத்தம் பெருமானுடைய கைங்கரியத்துக்காக பலரிடமிருந்தும் பெறப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் என்று சொல்லப்படுகிறபடியாலே ததனுகுணமாக அப்படி நீலன் என்கிற பெயரோடு இவர் அநேகம் பேரிடமிருந்து திருடி தான் கொள்ளையடித்து கொண்ட பொருள்களை கொண்டு கைங்கரியம் பண்ணினபடியாலே அதனை நினைவுறுத்தும் வகையிலே வயல் வயலாக காடு காடாக ஓரோ திவ்யதேசங்களையும் சென்று தான் மங்களாசாசனம் பண்ணுகிறார் திருநாங்கூர் திருப்பதிகளே. அதை மங்களாசாசன உற்சவம் என்ன விசேஷமாக தையமாவாசையன்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலேதான் அந்த எம்பெருமானுக்கு அவர் தான் பண்ணின கைங்கரியத்துக்கு கிருத்தஜதையாக மஞ்சக்குழி உற்சவம் என்பது கண்டருள பண்ணும்படியான விஷயம். இந்த திருமங்கையாழ்வார் திருமஞ்சனம் கண்டருளுவதுதான் மஞ்சக்குழி உற்சவம் என்ன பிரசித்தமான உற்சவம். அடியவர்கள் பல இடங்களிலிருந்தும் வந்து சேவிக்கத்தக்கதாக சேவிக்கும்படியானதான உற்சவமாக அமைந்திருக்கிறது. இதிலும் இந்த திருமங்கையாழ்வார் மங்களாசாசனத்துக்காக ஓரோ திவ்யதேசங்களுக்கு திருநாங்கூரிலே எழுந்தொழுகிற போது அவரோடு கூடவே நாமும் சென்று சேவித்து அவர் பெற்ற ஆனந்தத்தை பெறுவோமாக. அடுத்து வரும் வாரங்களில் இந்த திருமங்கையாழ்வார் மணிமாடக் கோயிலிலே எழுந்தருளி மற்ற திவ்யதேச தெம்பெருமான்கள் எல்லோரும் அங்கிருக்கக்கூடிய திருநாங்கூர் திவ்யதேச தெம்பெருமான்கள் எல்லோரும் திருமங்கையாழ்வார் திருமுன்பு வந்து நின்று தங்களுக்குண்டான பாசுரங்களை பெறுவதையும் மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணும்படியான இந்த வைபவத்தையும் நாம் வருகிற வாரங்களிலே அனுபவிக்கலாம். திருமங்கையாழ்வாரின் வெற்றி விஜயத்தை திருநாங்கூர் எம்பெருமான்களுக்காக அவர் அருளிய திருமொழியில் அடங்கிய பதிகத்தில் அமைந்த 10 பாசுரங்களை பாங்குடனே தரிசிப்போம். பக்தியின் பெருக்கில் குருதி பெருகிய பாணனின் எளிமையை பாடி நிற்போம். கத்திவேல் கொண்டு மாமந்திரம் கற்ற மங்கை மன்னனை கண்டு நிற்போம். முக்திக்கு வழி சொன்ன முனிவன் ராமானுசன் பொன்னடி போற்றிடுவோம். திருமால் திருவருள் ஏற்றிடுவோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.
ஆழ்வாரின் திருநாங்கூர் விஜயம் தொடரும்.